மக்கள் முன்னேற்ற கழகம் 2026 ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் குறித்து எங்கள் இயக்கத்தின் நிலைப்பாட்டை உங்களிடத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2019 ஆண்டு முதல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், இடையில் நடந்த இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்தோம். பம்பரமாக சுரண்டு பணியாற்றியிருக்கிறோம். அதற்கு சித்தாந்த அடிப்படையில் தமிழகத்தில் RSS சங்பரிவார் கூட்டம் கால் பதித்துவிடக்கூடாது என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் திராவிட இயக்க பள்ளியிலே பெரியார் அண்ணா வகுத்து தந்த வழியிலே நடைபெறுவதால் தொடர்ந்து ஆதரித்து வந்த நிலையில் இப்பொழுது நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்கள் உயர்மட்ட குழு எடுத்த தீர்மான அடிப்படையில் கேட்டிருந்தோம். உத்தேச பட்டியலாக 13 இடங்கள் கொடுத்து 3 இடம் கேட்டிருந்தோம். அவர்கள் பரிசீலிப்பதாக கூறிவிட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை. அதற்காக நாங்கள் வருத்தமடையவில்லை. அதற்காக எங்கள் சித்தாந்த நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அதே நேரம் திராவிட பயிற்சி பள்ளியிலே பயின்றவர்கள் நாங்கள். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறியது போன்று இப்பொழுது நடக்கின்ற போர் டெல்லி அணி தமிழ்நாடு அணி. நாங்கள் டெல்லி அணி எதிர்ப்பதற்காக தமிழ்நாடு அணியில் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே போர் வீரர்களாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தோம் கடந்த 10 ஆண்டுகளாக. இப்பொழுது போர் நடக்க இருக்கிறது. இந்த போரில் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த தளபதி மட்டும் தமிழ்நாட்டு அணியின் தளபதியாக இருக்கிறார். சரி, அவர்கிட்ட யார் இருக்கா போர் வீரர்கள் பார்த்தா டெல்லி அணியில் பயிற்சி கொடுத்த பயிற்சி எடுத்த RSS சித்தாந்தவாதிகள் அவரோடு நிற்கிறாங்க. நத்தத்தில் ஒருத்தர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பிஜேபி பினாமி அமைப்பு தமிழர் தேசம். இன்னொருத்தர் சிவகங்கையில் போட்டிடுறாரு. அதுக்கு பேர் ஏதோ புலிப்படை எலிப்படைன்னு வச்சிருக்கிறாரு. அது ஒன்று. அது மாதிரி தேமுதிக என்பது பாஜகவுடைய பினாமி அமைப்பு, சித்தாந்த ரீதியான பாஜக அமைப்பு. அதே போன்று கொங்கு நாடு தமிழ் தேசம் சொல்கிற கொங்கு ஈஸ்வரன் தலைமையிலான அமைப்பும் சாதியவாத அமைப்பு, ஆணவ படுகொலையை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு. எங்களுக்கு கொடுக்கல. பசும்பொன் பாண்டியனுக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கல என்று வருத்தம் இல்லை. தோழமை கட்சிகளான கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை இயக்கம் அவங்கள கூப்பிட்டு எண்ணிக்கையை குறைக்க சொன்னது. விடுதலை சிறுத்தைகளை, அந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆரிய சித்தாந்தத்தை RSS சித்தாந்தம் எதிர்க்கக்கூடிய போர் வீரர்களை அதன் தலைவர் திருமாவளவன் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் டெல்லி அணி எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டு அணி தளபதி ஸ்டாலினுடன் நிற்காம இவங்களை இவர் வச்சுக்கிட்டு நான் டெல்லி அணி எதிர்க்கிறேன்னு சொல்றது எங்களால் ஏற்றுக்கிற முடியல. அதனால இந்த தேர்தலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறோம்னு சொன்னால், RSS பாஜக சங்பரிவார் கூட்டம் தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாது என்பதற்காக தான் பெரியார் அண்ணா வழியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற 164 இடங்களில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்போம். அதே போன்று விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கள் ஆதரவு நிலைப்பாடு.
பொதுவுடைமை இயக்கத்திற்கு எங்கள் ஆதரவு நிலைப்பாடு, இஸ்லாமிய இயக்கங்கள் எங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு, பிஜேபியின் நிலைப்பாட்டில் பினாமிகளாக தமிழகத்தில் திகழ்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக எங்கள் ஆதரவு இல்லை. அதே போன்று தமிழர் தேசம் என்ற பெயரில் ஜாதிவாதி அமைப்பு RSS அமைப்பு, அந்த அமைப்பு நத்தத்திலே போட்டியிடுகிறது, அதற்கு எங்கள் ஆதரவு இல்லை. ஆணவ படுகொலையை ஆதரிக்கின்ற இந்த கொங்கு நாடு தேசம் சொல்ற அந்த சாதி அமைப்புக்கு எங்கள் ஆதரவு இல்லை. அதை போன்று தேவர் பெயரில் பொய்யாக அமைப்பு நடத்துகின்ற சிவகங்கையிலே போட்டுகிற அந்த புலிப்படை எலிப்படைக்கு எங்கள் ஆதரவு இல்லை. இவர்கள் வெற்றி பெற்றால் நாளை பிஜேபிக்கு ஆதரவாக தமிழகத்திலே களமைப்பார்கள், தலைமைப்பார்கள். ஒரே நேரத்தில் 3 தலைவர்களிடம் பேரம் பேசுகின்ற கூட்டணி தான் தேமுதிக கூட்டணி. அதிமுக கிட்டையும் பேரம் பேசும், அதே போன்று பிஜேபியும் பேரம் பேசும், திமுகவும் பேரம் பேசியிருக்கு. எங்களை விட RSS சித்தாந்தத்தை எதிர்ப்பது யார்? நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ விட எதிர்ப்பது யார்? அவருக்கு ராஜ்யசபை சீட்டு இல்லை. நாளை பிஜேபி நிலைப்பாட்டை ஆதரிக்கிற தேமுதிக ராஜ்யசபை சீட்டு கொடுக்கலாமா? 10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த கட்சிக்கு என்ன மதிப்பீடு? இதை வெளிப்படையாக திமுக தலைமை அறிவிக்கல. இது எங்களுக்கு வருத்தம். RSS பயிற்சியிலே பள்ளி எடுத்தவர்களுக்கு, பயிற்சி எடுத்தவர்களுக்கு நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? திராவிட மாடல், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக தமிழ்நாட்டில் கால்பதி கூட மாட்டோம், RSS பாஜகவின்னு சொல்றோம். அதற்கு தான் உங்களுக்கு துணையா நிற்கிறோம். ஆனா அறிவாலயத்தில் RSS சங்பரிவார் கூட்டம் கால் பதிக்கலாமா? இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதை நாங்கள் வருத்தப்படுகிறோம். தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறோம். ஆனால் RSS கூட்டத்தை அண்ணா அறிவாலயத்திலே கூட்டு வந்து வச்சுட்டு அவங்க பிஜேபியின் பினாமி அமைப்புகளாக செயல்படக்கூடியவங்களை நீங்கள் தேர்தலில் சீட்டு கொடுத்தது எங்களுக்கு வருத்தம். அதனால் எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பலை. தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையும் பாஜக தோக்கக்கூடாதுன்னு மட்டும் எங்கள் விருப்பம் இல்லை, தோக்கணும். அதே நேரத்தில் பாஜக கட்சி வேறறுக்கப்படணும், தமிழகத்தில் நுழையக்கூடாது என்பதுதான் திராவிட இயக்க சித்தாந்தம். திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே நாங்களெல்லாம் அங்கே அந்த சர்வே கல்லிலே தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்கிறோம். இந்த சிவகங்கையில் போட்டியிடக்கூடிய நிலைப்பாடு என்ன? ரத்தத்திலே போட்டியிடுகிறாரே, அவர் தீபம் ஏற்றவனுக்காக கூலிப்படையில் கூட்டு வந்து திருப்பரங்குன்றம் மலையில் இருந்தவர் திமுக கூட்டணிக்கு பொருத்தமானவரா? பெரியார் கொள்கைக்கு பொருத்தமானவரா? அண்ணாவின் சிந்தனைக்கு பொருத்தமானவரா? நாளை இந்த திராவிட இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை நிற்பாரா? துணை நிற்கக்கூடிய வைகோ, துணை நிற்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கம், துணை நிற்கக்கூடிய என்னை போன்றவர்கள், திருமுருகன் காந்தி போன்றவர்கள், அருந்ததி அமைப்புகள். ஏன் அருந்ததி அமைப்புகள் அனைத்தையும் புறக்கணிச்சிருக்கீங்க? ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள், அங்கே இருக்கக்கூடிய வெண்மணி, நாகை திருவள்ளுவன் அனைவரும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அதே போன்று ஃபார்வர்ட் பிளாக் இடதுசாரி அமைப்பு, அந்த ஃபார்வர்ட் பிளாக் இடதுசாரி அமைப்புக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்டிருந்தா எங்களை விட RSS-ஐ சங்பரிவார் கூட்டத்தை வேகமாக எதிர்க்கக்கூடிய பந்தய குதிரை தேமுதிகவா? டெல்லி அணியில் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தேமுதிக உண்டா? சுரேஷ் பேசுவார நாளைக்கு நாடாளுமன்றத்தில், திருப்பரங்குன்றத்தில் அந்த நத்தத்தில் போட்டியிடுகிறாரே தமிழர் தேசம் என்ற பேரில், அவர் நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் எங்களுக்கு வருத்தம். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பொதுவுடைமை இயக்க கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் மதுரையில் சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து மதுரையில் போட்டியிட்ட தொகுதி, வெற்றி பெற்ற தொகுதி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையில் சிறையில் இருந்த மணிக்கு பி ராமமூர்த்தி வெற்றி பெற்றார். சிறையில் இருந்துக்கிட்டு முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை தொகுதி ஒதுக்கீடு பண்ணல. என்ன தகுதி, என்ன அளவுகோலில் நீங்கள் கூட்டணி கட்சியை மதிக்கிறீங்க? எங்களுக்கு புரியல. ஏன் எங்களுக்கு மறுக்கப்பட்டது? ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட எங்களை போன்ற
பெரியார் சிந்தனையாளருக்கு, அம்பேத்கரிய சிந்தனையாளருக்கு, மார்க்சிய சிந்தனையாளருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி ஸ்டாலின் அங்கீகரிக்கவில்லை என்றால், அனைத்தையும் புரிந்த திமுக தலைமை அங்கீகரிக்கவில்லை என்றால் யார் எங்களை அங்கீகரிப்பது? அப்படி என்றால் நாங்கள் பாரதிய ஜனதா சங் பரிவார் கூட்டத்தை எதிர்ப்பதற்கு எதிர்காலத்திலே தனியாக கட்டமைப்பை, ஒரு சரியான வலுவான கட்டமைப்பை, நாங்கள் திமுகவை நம்பாமல், அண்ணா திமுகவை நம்பாமல், பெரியார் அண்ணா வழியில், கலைஞர் வழியில், எம்ஜிஆர் வழியில், அம்மா ஜெயலலிதா வழியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை, திராவிட இயக்க கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை தள்ளி இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் தொடர்ந்து திமுக கழகத்துடன் பயணித்தோம். இதே சேப்பாக்கத்தில் கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்காக அரசாங்கம் கருத்தரங்கு நடத்துச்சு, ஆய்வு நடத்துச்சு. அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, அங்கே பேனா நினைவு சின்னம் ஏற்பட்டால் நான் அந்த பேனா நினைவு சின்னத்தை உடைப்பேன்னு சொல்றாரு. சுயமரியாதை உள்ள திமுக அவரை நடுவர்களை கூட்ட உட்கார்ந்து பேசுறீங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பேனா நினைவு சின்னத்தை உடைச்சா மண்டை உடைப்பேன்னு சொல்ற பசும்பொன் பாண்டியன் நான், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், எங்களையே மதிக்க மாட்டேன்றீங்க. கவர்னரை எதிர்த்து நான் தான் திமுக ஆட்சியிலே சிறைக்கு போன ஏமல வழக்கு போய் திமுக அமைச்சர்கள் போயிருக்காங்களா? திமுக மாவட்ட செயலர் போயிருக்காங்களா? திமுகக்குள்ளே இன்னைக்கு 15,000 பேர் வேட்புமனு தாக்கல், 164 பேருக்கு தான் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. மனத்தாங்கல் இருக்கு, கோஷ்டி பூசல் இருக்கு. கார்பரேட் இந்துத்துவா கூட்டமைப்பாக சேர்ந்து தமிழகத்தில் காலூண்டூருக்காக பாஜக சதி பண்ணுது. பாஜக ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டுறது ஒரு ஸ்டைலு, ஒரிசால ஒரு ஸ்டைலு, இது மாதிரி மாநிலத்துக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பான். தமிழ்நாட்டில் இப்போ திமுக கூட்டணிகளே பிஜேபி வரலாமா? நாளைக்கு 10 சீட்டு பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக வெற்றி பெற்றா அவங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க? நீட்டு தேர்வுக்கு ஆதரவா? நீட்டு தேர்வுக்கு அவங்க ஆதரவு, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு, திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் சங்கிகளுக்கு ஆதரவு. அவங்கள வச்சு என்ன பண்ண, அந்த 10 சட்டமன்ற உறுப்பினரும் பிஜேபியாக மாறிடுவாங்க. இந்த நத்தத்தில் போட்டி போடுறவர் அவர் பிஜேபி தான். நான் ஆர்எஸ்எஸ்ல படித்தேன், ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்தேன், நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பெருமை கொடுக்குறேன். இன்னைக்கு அவர் மஞ்சள் சட்டை, காவி துண்டு, காவி வேஷ்டி, மலையில் தீ வைக்கிறதுக்காக கூலிப்பட்டாளத்தை கொண்டு உட்கார வச்சது, விரட்டி அடித்தது பசும்பொன் பாண்டியன், மத நல்லிணக்க கூட்டமைப்பு மதுரையில். அப்போ எங்களை திமுக கழகம் புறக்கணிப்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் இன்னைக்கு இந்த தேர்தலில் உங்களை புறக்கணிக்கல. நாங்கள் பாஜகவை வீழ்த்தணும், வேரோடு வேறு மண்ணோடும் பெரியார் மண்ணில் பாஜக வீழ்த்தப்படணும். 164 இடத்துல உங்களை ஆதரிக்கிறோம். 14 இடம் பிஜேபி திமுகக்குள்ளே பூந்துருச்சு. இதான் தமிழ்நாட்டில் பிஜேபி வச்சிருக்கிற ஸ்டைல். உத்தரப்பிரதேசில் ஒரு ஸ்டைலு, ராஜஸ்தானில் ஒரு ஸ்டைலு, பீகாரில் ஒரு ஸ்டைலு, தமிழ்நாட்டில் என்ன ஸ்டைலு? திமுக கூட்டணியிலே புகுந்து ஸ்டைல். ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய முன்னணியாளர்களுக்கு சீட்டு கிடையாது, ஆதரிக்கிற தோழமை கட்சிக்கு இல்லை. மனோ தங்கராஜ் அமைச்சருக்கு ஏன் சீட்டு இல்லை? பத்மநாபபுரம் தொகுதியில் மனோ தங்கராஜ் ஒருத்தர் தான் அமைச்சர்லேயே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து எழுதக்கூடியவர். 234 தொகுதியிலேயே 43 குவாரி இருக்கக்கூடிய ஒரே தொகுதி அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம். 43 குவாரியை 234 தொகுதியிலேயே அவர் சின்சியாரிட்டிக்கு சொல்கிறேன் குறைச்சி 4 தொகுதி ஆக்குனார். கேரளாவுக்கு கடத்திக்கிட்டு இருந்தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, இயற்கையை, மண்ணை, மலையை கேரளா கடத்திக்கிட்டு இருந்தான். அதை தடுத்து நிறுத்தினார் மனோ தங்கராஜ். 234 தொகுதியில் எல்லா தொகுதியும் நீங்கள் பார்த்துக்கலாங்க, 4 குவாரி இருந்தால் 15 குவாரி ஆகிருக்கும். அவர் தொகுதியில் தான் 43 குவாரியை 4 குவாரி ஆக்கினார். 25 செக் போஸ்ட் அவர் காலத்தில் கொண்டு வந்தார். அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆர்எஸ்எஸ் சித்தாந்த மையமாக, ஆர்எஸ்எஸின் கோட்டையாக அவன் மாற்றிட்டு வர்றான். அதை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே ஆள் மனோ தங்கராஜ். பத்மநாபபுரம் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கல. கேட்காம எதுக்கு அங்கே கொடுக்குறீங்க? அப்போ ஆர்எஸ்எஸ் நிர்பந்திக்குதா? மறைமுகமா மிரட்டல் விடுக்குதா?
கவர்னர் எதிர்த்து, பிரதமர் எதிர்த்து, ஆர்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து சிறைக்கு போறது பசும்பொன் பாண்டியன். ஏன் எனக்கு கொடுக்கல? ஆர்எஸ்எஸ்ஐ நான் ஆர்எஸ்எஸ் ஆல் வளர்ந்தேன், ஆர்எஸ்எஸ் ஆல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆர்எஸ்எஸ் ஆல் நெறிமுறைப்படுத்தப்பட்டவன். நாளையும் நான் ஆர்எஸ்எஸ் சொல்கிற அந்த தமிழர் தேச கட்சிக்கு எதுக்கு சீட்டு? தேமுதிக சமூக நீதி கட்சியா? 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க, 10 பேர்ல 7 பேர் ஒரே சமூகத்துக்கு அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அது சமூக நீதி கட்சியா? அப்ப வெளியே சொல்றாங்களே ஒரு லாபி நடக்குது திமுகக்குள்ள, அந்த லாபி உண்மையா? எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் சமூக நீதி நம்பி, மாநில சுயாட்சி நம்பி, மொழி இனத்தை கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் முதல்வர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தொடர வேண்டும். ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கு. அதனால அவர் தலைமையினாக நம்ம தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கூட்டத்தை எதிர்ப்பதற்கு அரணாக கேடயமாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி நிற்கணும்னு நினைக்கிறார். ஆனால் நீங்கள் போர் வீரர்களை எல்லாம் திராவிட பயிற்சி பள்ளியிலே, பெரியார் பயிற்சி பட்டறையிலே பயின்ற போர் வீரர்கள் எல்லாம் நீங்கள் காலி பண்ணிட்டு டெல்லி அணி எதுக்க போகிறோம்னு சொல்கிறீங்களே, எந்த வகையில் நியாயம்? அது மாதிரி நாடாளுமன்றத்தின் போது தருமபுரி எம்பி செந்திலுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் நாடாளுமன்றத்திலே ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசினார். அப்போ திமுகக்குள்ளே பொன்முடிக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அவர் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணார். அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால், தோழமை கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக சீறி பாயுது ஆர்எஸ்எஸ் எதிர்த்து. எங்க மாதிரி சிங்கம் கர்ஜனை பண்றான். சிங்கம் கர்ஜனை பண்ணது, சிறுத்தை பாயுது. சிறுத்தை சிங்கம் ஒன்னாரு கூட நினைக்கிறாங்க சங் பரிவார் கூட்டம். ஏன் திராவிடம் அப்படி நினைக்குது? நாங்கள் திராவிடத்தால் பிறந்தோம், திராவிடத்தால் வளர்ந்தோம், திராவிடத்தால் வாழ்கிறோம். தேவைப்பட்டால் திராவிடத்தால் எங்கள் உயிரை பணை வைத்து போராடுவோம். ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை விட மாட்டோம். இதுக்கு எந்த சர்வபரி தியாகத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், தியாகம் பண்ணியிருக்கோம். தியாகத்துக்கு தயார் எங்கள் படை, பெரியார் படை, கலைஞரால் உருவாக்கப்பட்ட படை. ஆனால் இந்த படைக்கு வாய்ப்பளிக்காமல் இந்த முறை திமுக நடந்து கொண்ட முறை பகுத்தறிவாளர்களை, பெரியார் சிந்தனையாளர்களை, அண்ணாவின் தம்பிமார்களை, கலைஞரில் எழுத்தை படித்து வந்த எங்களை போன்றவர்களுக்கு பெரும் ஏமாற்றம், வருத்தம் இருந்த போதும் எங்கள் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த 164 இடம்தான். அதே போன்று வைகோவுக்கு, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, பொதுவுடைமைகளுக்கு ஆதரவு கொடுப்போம். மற்றபடி இந்த 14 தொகுதியிலையும் எதிர்த்து களமாடுவோம். அதற்காக அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்க மாட்டோம். தற்புப்புள்ள வச்சு பெரியார் கோட்டை எடிப்பன்னு சொல்ற சீமானை ஆதரிக்க மாட்டோம். தாவேகா தற்கூரி ஆதரிக்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான். மன வருத்தங்கள் 1000 மனமாச்சரிகள் இருந்தாலும், ஆனால் இந்த 14 தொகுதியிலையும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணியில் இருக்கிற 14 தொகுதியில் எதிர்த்து போராடும். அவர்களை வெற்றி பெற விடமாட்டோம் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கள் நிலைப்பாடாக தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பாக, பாஜகவுக்கு எதிர்ப்பாக மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை, மோடி அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாததை, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்காததை, தமிழை வஞ்சிக்கிறதை, மீனவர்களை வஞ்சிக்கிறதை, விவசாயிகளை வஞ்சிக்கிறதை, தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்கள் கொண்டு வருவதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லி அந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற சுயேட்சை வேட்பாளர்கள், மதச்சார்பற்ற சாதி மதங்களுக்கு எதிராக போராடக்கூடிய வேட்பாளர்களுக்கு எங்கள் ஆதரவு. பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் பேசுவோம். திமுகவுக்கு ஆதரவு தான் நாங்கள். ஆனால் அந்த 14 தொகுதியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 14 பிஜேபி பினாமி கட்சி எதிர்த்து பேசுவோம். அவர் பிஜேபியால் களமிறக்கப்பட்டிருக்கிறார். எந்த சித்தாந்தம் பேசியிருக்காரு? ஒன்றிய அரசு எதிர்த்து மக்களோட திட்டங்களை என்னைக்காவது பேசியிருக்காரா? கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றாரு. என்ன கொள்கையை எதிர்த்து பேசியிருக்காரு? அவர் திமுகவை டார்கெட் மட்டும் தான் பேசுறாரு. அப்போ நோக்கம் என்ன? அவரும் பிஜேபியால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பெரியார் சிந்தனைக்கு, அண்ணா சிந்தனைக்கு எதிராக களமிறக்கப்பட்ட அவங்க பேரை சொல்லி, அதாவது சீமான்
பெரியாரை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இறக்கியிருக்காங்க. விஜயை வந்து பெரியாரை வாழ்கன்னு சொல்லிட்டு இறங்கி அழிச்சுக்க அப்படி இறக்கியிருக்காங்க. நன்றி. திமுக நலத்திட்ட உதவிகளை, இலவச உதவிகளை வந்து சீமான் வந்து பேசும்பொழுது இலவசமா குழந்தை கொடுத்தா வாங்கிப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆபாச கருத்துக்களுக்கு சொந்தக்காரர், அருவருப்பு பேச்சுகளுக்கு சொந்தக்காரர். அதனால் அவரை நான் வந்து அந்த நரகல் நடையில் நான் அவரை விமர்சிக்க விரும்பலை. மக்கள் பார்த்துக் கொள்வார்கள்.